ரிஷப ராசி ரிஷப ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 2026 எப்படி இருக்கும்? 2ஆம் பாவத்தில் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். சனி சூரியன் காம்பினேஷன் பிரமாதமாக இருக்கின்றது. 11வது பாவத்தில் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் ராசியாதிபதி இருக்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுனா, ராசிநாதன் 12ஆம் பாவத்தில் அதாவது சுத்திக்குன்னு வரும் பொழுது அந்த கோச்சாரம் நம்மளை வெளியே சுத்து விடும், செலவுகளை அதிகமாக காட்டும். நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். கிரக பலம் பார்க்கும் பொழுது லக்னாதிபதி விரயஸ்தானம் செல்லும் பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்துக்காக தன்னை ஊர்லேருந்து வெளியே போகிறது, வேலைக்காக வெளியே செல்வது, வெளிநாட்டு செல்வது, அல்லது செலவுனா ஏதாவது வீட்லேயோ எங்கேயாவது ஏதாவது நடந்ததுன்னா நிகழ்ச்சி அதை போய் பார்த்துட்டு வர்றது, அதுக்காக செலவு செய்வீங்க. குடும்பத்தில் நல்லதோ கெட்டதோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்காகவும் செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு. ஏனென்றால் சூரியன் சனியுடைய சேர்க்கை 11வது பாவத்தில் இருக்கின்றது. 10ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் புதன். ராகு செவ்வாய் 10ஆம் பாவத்தில் சேரும் பொழுது நல்ல தொழில், நல்ல லாபம் வரும். அதுவும் நல்ல பேர் புகழையே கொடுக்கும். ஆனால் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் அரசியலில் இருந்தால் பேர் புகழ் நல்லது, நல்ல பதவியெல்லாம் கிடைக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்கள். வியாபாரிகள் நாட்டு வெளிநாட்டு சென்று நல்ல லாபத்தை பார்ப்பீங்கள். ஆனால் குடுக்கல் வாங்கல அலைச்சல் இருக்கும். சில பொருள்கள் வெளிநாட்டில் தங்கிவிடும், அது வர்றதுக்கு லேட்டாகவும் அதில் கொஞ்சம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ரொம்ப பெருசாக லாபத்தை பார்க்குறதுக்காக ஏதாவது பெருசாக செஞ்சிங்கன்னா இந்த லாஸ்ட் போன 20 டேஸாக இப்போது வர 20 டேஸ் வரைக்கும் கொஞ்சம் கிரகம் அந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அதனால் முடக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் நல்லா கடுமையாக படிக்க வேண்டும். ஆமாம், ஏனென்றால் சனியின் சூரியனின் பார்வை அகங்காரத்தை கொடுக்கும். அகங்காரம் வந்துவிட்டால் நம்முடைய படிப்பு நின்று போயிடும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு பதவி உயர்வும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும். வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லோருக்கும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். ஆனால் சூரியன் சனி சேர்க்கும் பொழுது தசா காலங்கள் உங்களுக்கு சரியில்லை என்றால் பிபி ஷூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தன்னுடைய உணவு கட்டுப்பாடுகளை கவனித்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம் தினமும் துர்கை பூஜை செய்ய வேண்டும், துர்காயின் ஸ்துதி செய்ய வேண்டும், துர்கை ஆலயம் சென்று வரலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கம் துர்கை கோயில் இல்லை அப்படின்னா வீட்டில் உட்காந்து துர்கை சாலிசாவை படிங்க. இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை உங்கள் நாள் முடிஞ்ச ஸ்வீட் தானமாக கொடுங்கள். துர்கை கோயில் போயிட்டு அங்கே சிவப்பு மலர் வச்சு பூஜை பண்ணி வந்தால் ரிஷப ராசிக்காரர்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.